என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. கர்த்தருக்கு பிரியமான திருச்சபையாரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி நாம் ஆலயத்திலே கூடி ஒன்று சேர்ந்து ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறபடியா வழக்கத்தின்படி மீண்டும் கர்த்தருடைய செய்தியை வாட்ஸ்அப் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் அனுப்பும்படியான ஒரு காரியத்திலே இப்பொழுது நாம் இறங்கி இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஒவ்வொரு வாரமும் இதை முன்னின்று நடத்தி நிறைவேற்றி வருகிறார். அவருடைய தயவின் மூலமாய் வெளிப்படுகிற ஆலோசனைகள் உங்களுக்கும் பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவ்விதமாய் இந்த வாரத்திலும் கர்த்தருடைய செய்தியை உங்களுக்கு அனுப்பும்படியாக ஆண்டவரை முன்வைத்து அடியான் முற்படுகிறேன். கர்த்தர் இந்த ஊழியத்தோடு இருந்து கிருபையாய் நம்மை வழிநடத்துவாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலே கர்த்தாவே உடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அனாதி தேவன் நீர் எங்கள் அடைக்கலமும் உங்களுடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரமுமாய் இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை நடத்தி வருகிறேன், இனிமேலும் எங்களை நடத்துகிறேன். யெகோவா ஈராய் நீர் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தின் மேல் உம்முடைய மகிமை எப்பொழுதும் தங்கி இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் கர்த்தாவே இந்த நாள் ஆராதனையின் வேளையாய் இருக்கிறபடியினால் உம்முடைய மகிமை தேவாலயத்தை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை விளங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, துவக்க முதல் முடிவு வரையிலே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து அற்புதமாய் வழி நடத்துவீராக, ஆசீர்வதித்து கொடுப்பீராக. உடைய விலையேறப்பட்ட கரத்திலே ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நேரே தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு சில நிமிடங்கள் நாம் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து அவரோடு உறவாடி மகிழ்கிற ஒரு நேரமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடியா தேவனுடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, நாம் யாவரும் ஒருமனப்படுகிற வேளையிலே அவர் இறங்கி வந்து ஒரு அசைவை ஏற்படுத்துகிறார். அன்று முதல் இன்று வரைக்கும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருந்து தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே உலாவி தம்முடைய மகிமையை வல்லமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்கள், ரிமாதுரா துராரியா கரபு ஷாதூர பலபரியாங்க. அவர் ஒருவரே தேவன் என்பதை இந்த நாள் வரைக்கும் தங்கள் ஜனங்கள் மத்தியிலே அவர் அசைவாடி கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியினால் அவரையே நாம் ஆராதிப்போம், அவரே நாம் தொழுது கொள்வோம், அவருடைய நாமத்தையே நாம் பிரசாபப்படுத்துவோம். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஏகமாய் சபையாய் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ரிதானா துரா துரியா கரபு ஷாதுரா ரிபலவியா கரபு துரபலவு ஷாதுரபலவரியாக. நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே,
ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. என் தேச எல்லை எங்கும் அருள்மழை வேண்டுமே. என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. அந்த மகிமையின் மேகம்தான் நம்மை மறுரூபப்படுத்துகிறது. பிரியமானவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த மறுரூப மலையிலே பேதுரு, யாக்கோபு, யோவானை அழைத்துக் கொண்டு போய் அந்த மறுரூப மலையிலே அவர் வானத்தை அண்ணாந்து நோக்கி பார்த்த வேளையிலே, ஆஹா திரீபா சரதூரபலவரியாக ஒரு மகிமையின் மேகம் அவர்களுக்கு மேல் நிழலிட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது பிரியமானவர்களே, தேவ தரிசனங்கள் வெளிப்பட்டது. அற்புத வல்லமைகள் கிரியை செய்தது. ஆவியா துரபலவ உஷாதூரபலவரியாக. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலால் உருவாக்கும் தெய்வமே, என்னை உம்முக சாயலாய் உருவாக்கும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசர உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசர உம்மை பற்றி தானே ஐயா. பேரிந்த கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். பேரிந்த கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். துதித்து மகிழணும், தூயோனாய் வாழணும். நான் துதித்து மகிழணும், தூயோனாய் வாழணும். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசர உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசர உம்மை பற்றி தானே ஐயா. உம்மையே நாங்கள் நினைத்து ஆண்டவரே, உடைய நாமத்தையே உயர்த்தி எப்பொழுதும் ஆண்டவரே உம்மோடு உறவாடுகிற அனுபவத்தை இன்னுமோ நீர் எங்களுக்கு தருவீராக. ஓ உடைய மகிமை எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை நிரப்புவீராக. ரிமா திரிபரவ ஷனதுரா அதுரியா திரிபரதனபோ ஷமதுரபலவரியாக்கறவல்ல. ஓ ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு நீர் ஆண்டவரே தங்கியிரும், எங்களோடு நீர் தங்கியிரும் ஆண்டவரே. ஆராதனை முழுவதுமாய் உடைய வல்லமையினால் உடைய சபையை நிரப்புவீராக.
உம்முடைய ஆவியினால் நம்முடைய ஜனங்களை நிரப்பி அருள்வீராக. உடைய விலையேற பெற்ற கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய ஆலோசனைக்கு நாம் கடந்து போவோம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் அவருடைய அநாதி சித்தத்தின்படி நமக்கு அவருடைய ஆலோசனை கொடுத்து சபையை போஷித்து வழிநடத்தி வருகிறார். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுவார். அதுவே நம்மேல் அவர் வைத்த பிரியமாய் இருக்கிறது. பிரியமானவர் செய்திக்கு ஆதாரமாய் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் அப்போஸ்தலர் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். யோவான் 21:5. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இருபத்தொன்று 15. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? Simon, son of Jonah, do you love me more than this? இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்ற ஒரு வார்த்தையை தம்முடைய சீஷர்கள் பிரதானமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பேதுருவை நோக்கி அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் மோசேயின் மூலமாய் பழைய ஏற்பாட்டு சபைக்கு 10 கற்பனைகளை கர்த்தர் கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. புதிய ஏற்பாட்டு சபைக்கு அந்த 10 கட்டளைகளை பிரியமானவர்களே அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 கற்பனைகளாய் அவர் தெரிந்து கொண்டு தம்முடைய ஜனத்திற்கு அவர் வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. மார்க் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனமும் 31ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. அந்த 10 கட்டளைகளை பிரியமானவர்களே அதை 2 கற்பனைகளாய் புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவராகிய இயேசு அதை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அது என்னவென்றால் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு 4 வித பரிமாணங்களை அந்த கற்பனையிலே அவர்
புதிய ஏற்பாட்டு சபைக்கு கர்த்தர் கொடுத்தார் பிரியமானவர்களே. அதைதான் மார்க் 12:30 நாம் வாசிக்கிறோம். அதிகமாய் முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு என்று அந்த முழு முழு என்று வருகிற வார்த்தை பிரியமானவர்களே அதிகமாய் அன்பு கூறுகிற தன்மையை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, பேதுருவை போன்ற தனிப்பட்ட சீஷனை மாத்திரமல்ல, யோவான் 21:15 சொல்லுகிற வண்ணமாய் இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்த்து மாத்திரம் அதை சொல்லவில்லை. இன்றைக்கும் உள்ள கடைசி கால சபைகளை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அப்படி அவர் கேட்கும் காரியம் அது இந்த கடைசி கால சபைக்கு, சபை மக்களுக்கு அது ஏற்றதாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதால். ஏனென்றால் இன்றைய நாட்களிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களும் தேவனிடத்தில் அதிகமாக அன்பு கூறாதபடிக்கு மாயைக்கு இடம் கொடுத்து, மனதிற்கும் மாம்சத்துக்கும் இடம் கொடுத்து, பல வகையிலே அதன் பக்கமாய் தங்கள் அன்பை திருப்புகிறதை நாம் பார்க்கிறோம். மண்ணின் மீதும், பொன்னின் மீதும், பொருளின் மீதும், மாம்சத்துக்கு உள்ள உறவாகிய ஜனங்கள் மீதும் இன்றைக்கு அதிகமாய் அன்பு பாராட்டுகிற அனுபவங்களை நாம் பார்த்து வருகிறோம். பிரியமானவர்களே, இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்கும் மறுமைக்குரிய நித்திய ஜீவனுக்கும் காரணராகிய தேவன் மேல் நாம் எவ்வளவாய் அன்பாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி நாம் நிதானித்து யோசித்து பார்த்தால் அவரிலே அதிகமாய் அன்பு பாராட்டுகிற அனுபவம் நம்மிடத்திலே குறைவாய்த்தான் காணப்படுகிறது. அது நிமித்தமாய் பேதுருவை பார்த்து அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வி நம்மோடும் இந்த ஆராதனை வேளையிலே அவர் நம்மை பார்த்தும் பேசுகிறவராயிருக்கிறார். என்னுடைய கிருபையினால், என் ரத்தத்தின் புண்ணியத்தினால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவா என்று நம்முடைய கற்பனைக்கு எட்டாத அளவிலே அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தார் என்று தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த அன்பை அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவர் மேல் செலுத்தும்படியாய் அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, உலகத்தார் சொல்லுகிற வண்ணமாய் பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அவர் இவ்வளவு அன்பு கூறுகிறார். அவரால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாகிய நாமோ அவர் மேல் அதிகமாக அன்பு கூறாத அனுபவத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆனபடியால் பிரியமானவர்களே, இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவராகிய தேவன் அவரிலே நாம் எவ்வளவு அன்பு கூறுகிறோம் என்பதை நாம் யோசித்து பார்த்து இந்த கடைசி நாட்களிலே, காலங்களிலே அவர் மேல் அதிகமாய் அன்பு கூறும்படியால்
அவர் விரும்புகிறார். பிரியமானவர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு பேதுருவை பார்த்து, இவர்களிலும் அதிகமாக நீ அன்பாக இருக்கிறாயா? இப்படி ஒரு கேள்வியை பேதுருவை பார்த்து அவர் கேட்கிறார். அவர் ஊழியத்தின் காலத்திலே அவர் பேதுருவை பார்த்து ஒரு சமயத்திலே சொல்லுகிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், நான் கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று பேதுருவை பார்த்து, பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெருமிதத்துடன் சொல்லுகிறார். அவர்தான் இப்பொழுது, பிரியமானவர்களே, அவரை பார்த்து தான் இப்பொழுது இயேசு கேட்கிறார், பேதுருவே, இவர்களை காட்டிலும் நீ என் மேல் அன்பாய் இருக்கிறாயா? பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் யோனாவின் குமாரனாகிய சீமோனை பார்த்து, பேதுருவை பார்த்து, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று அவனை பாராட்டி பேசினார். பிரியமானவர்களே, அவருக்கு பிரியமாய் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தம் யார் செய்கிறார்களோ அவர்களை இயேசு நிச்சயமாய் இன்றைக்கும் பாராட்டுகிற தேவனாயிருக்கிறார். ஏசாயா 43:4 சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நீ கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். Since you are precious in my sight, you have been honored. என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். யார் யார் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் வாழ்கிறார்களோ, செயல்படுகிறார்களோ, அவர்களை இயேசு பாராட்டாமல் இருந்ததில்லை. பிரியமானவர்கள், மோசே குறித்து அவர் சொல்லுகிறார், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான், பூமியில் உள்ளவர்கள் யாவரிலும் சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான் என்று சொல்லுகிறார். தாவீதை பார்த்து அவர் சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவர். 100க்கு அதிபதியை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் கண்டதில்லையே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது. இவைகளெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக ஒரு மனுஷனுடைய, ஒரு ஸ்திரீனுடைய செய்கைகள் பிரியமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை நிச்சயமாய் பாராட்டுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனபடியால் பிரியமானவர்களே, அன்றைக்கு பேதுருவை பாராட்டினவர் பிரியமானவர்களே, ஒரு சமயம் வரும் பொழுது தேவ சித்தத்துக்கு மாறாய் பேதுரு பேசும் பொழுது அவனை கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பாலே போ சாத்தானே என்று அதே பேதுருவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ளுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் காண்கிற பேதுரு, யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், இப்பொழுது நாம் பார்க்கிற பேதுரு, பிரியமானவர்களே, பின்மாற்றத்தினாலே திசை திருப்பப்பட்ட பேதுருவாய் காணப்படுகிறார். எல்லோருக்கும் முன்மாதிரியாய் காணப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு சீஷன், இன்றைக்கு எதிர்கொண்டு காணப்படுகிற சூழ்நிலை நிமித்தமாய் அந்த பேதுரு பின்மாற்றத்திலே தள்ளப்பட்ட ஒரு மனுஷனாய் காணப்படுகிறார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய அனுபவத்திலே இணைக்கப்பட்ட அநேகர் இன்றைக்கும் அநேகர் பின்னடைந்து
தேவனுடைய அன்பை விட்டு தூரமாய் போயிருக்கிறதை நாம் காண முடிகிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட மக்களை பார்த்து இயேசு கேட்கிறார், என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறாயா? கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, எபேசுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலனாகிய பேதுரு எபேசு சபைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை எடுத்து வாசிப்போம். நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும், என் நாமத்தின் நிமித்தம் எபேசு சபையை பார்த்து தேவன் சொல்லுகிறார், என் நாமத்தின் நிமித்தம் கடந்த காலங்களிலே இளைப்படையாமல் பிரயாசத்தை செய்தார், பண்ணப்பட்டவர், இளைப்படையாமல் செயல்பட்டாய். ஆனால் இப்பொழுதோ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. அந்த எபேசு சபையை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இளைப்படையாமல் பிரயாசப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுதோ ஆதி அன்பிலிருந்து ஒரு குறைவுள்ள அனுபவத்தை அந்த எபேசு சபையிலே ஆண்டவர் பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே ஆடம்பரம் நிறைந்தே, ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே ஆடம்பரம் நிறைந்தே, பின்மாறினர் மங்கும் திரிகளெல்லாம் அணையுதே மனதுருகிடுதே, மங்கும் திரிகளெல்லாம் அணையுதே மனதுருகிடுதே. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே, தேடி மீட்டிடுமே என் இயேசுவே, தேடி மீட்டிடுமே. ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் ஏன் குறைந்தது என்றால், ஆடம்பரம் நிறைந்த ஒரு அனுபவம். ஆசா பாசங்கள் இன்றைக்கு உலகத்தின் ஆசா பாசங்கள் எல்லாம் இன்றைக்கு பெருகிவிட்டது. பிரியமானவர்களே, ஒரு நாளிலே சபை உலகத்தை கலக்கிற காலங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கோ உலகம் சபைக்குள்ளே பிரவேசித்து ஜனங்களை கலக்கி கொண்டிருக்கிறது. ஆறுபடியா அந்த எபேசு சபை மாத்திரமல்ல, இன்றைக்கு கடைசி கால சபைகளும் தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுவதற்கு பதிலாக அவர்கள் உலகத்தில் அன்பு கூறுவர்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. மணவாட்டி சபையை பார்த்து தேவன் கேட்கிறார், இவர்களிலும் நீ என்னிடத்தில் அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா? அனுதினமும் என்னோடு பேசுகிறாயா? பழகுகிறாயா? பாரங்களை சுமக்க முன்வருகிறாயா? பிரியமானவர்களே, அட்லீஸ்ட் என்னை அனுதினம் நினைக்கிறாயா? ஆண்டவர் பேசுகிறார் நம்மோடு. தேவ ஜனமே, என்னை அனுதினமும் நினைத்து பார்க்கிறாயா என்ற ஒரு கேள்வியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் முன்னே வைக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. அப்படி நாம் அவர் கேட்கும் பொழுது நம்முடைய பதில் நிச்சயமாய் நெகட்டிவை தான் காணப்படுகிறது. எடுத்து வாசியுங்கள். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது?
ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். அற்புத பிரியமானவர்களே, என்ன நேர்த்தியான வசனம். மீண்டுமாய் வாசியுங்கள். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும், நன்றாக கவனியுங்கள், ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் அணிகின்ற ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? தனக்குரிய விசேஷமான ஆடைகளை மறப்பாளோ? என் ஜனங்களோ மறக்க மாட்டார். மறப்பாளோ என்று ஏன் கேட்கிறார் என்றால், ஒரு பெண் இந்த ரெண்டு காரியத்தையும் ஒருபோதும் மறக்க முடியாது. ஏனென்றால் அவளுக்கு அது அவசியமான காரியமாக இருக்கிறது. என் ஜனமோ எண்ணி முடியாத நாட்களா என்னை ஒரு நாள் 2 நாள் அல்ல. கர்த்தருடைய வேதத்திலே ஒரு வார்த்தை அழுத்தம் திருத்தமாக எழுதப்படுகிறது என்றால், தேவன் பிரியமானவர்களே அவ்வளவாய் அதை முக்கியப்படுத்துகிறார் என்ற அர்த்தம். என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து போனார்கள். எவ்வளவாய் தேவன் வருத்தப்படுகிறார் பாருங்கள் பிரியமானவர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு இயேசுவின் மேல் வைத்த அன்பு அளவற்ற அன்பினால் ஒரு காலத்திலே அவர் சொன்னார். அப்போஸ்தலர் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 2 அல்ல பிரியமானவர்களே, நான் ஒரு காலத்தில் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 30-31 நாம் வாசிப்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 30-31. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை நாடுகள் சிதறடிக்கப்படும் தீர்க்கதரிசனமான வார்த்தை. மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். அப்பொழுது பேதுரு என்ன சொல்லுகிறார்? 33ஆம் வசனத்திலே பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடறல் அடையேன் ஏனென்றால் நான் உண்மையில் அதிகமாய் அன்புள்ளவனாய் இருக்கிறேன். இவர்கள் எல்லாரும் ஒருவேளை இடறல் அடையலாம், நானோ ஒரு நாளும் இடறல் அடைய மாட்டேன். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக அந்த பேதுருவை பார்த்து தான் இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கு அவனுடைய நிலைமை தேவனுடைய அன்பை விட்டு பிரிந்து விலகி தூரமாய் பின் சென்றான் என்று அவரை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்க வேண்டாம். பேதுரு தூரமாய் பின் சென்றான். சேவல் 2 விசை கூவுவதற்கு முன்பாக 3 விசை மறுதலித்தான். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, யோவான் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபுதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கையில் சீமோன் பேதுரு மற்றவர்கள் சீஷர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். போதும் பிரியமானவர்களே, நான் ஒரு காலம் இடரலையேன் என்று அறிக்கையிட்ட பேதுரு இன்றைக்கு 6 சீஷர்களை, பிரியமானவர்களே, அவர்கள் விசுவாசத்திலே தடுமாறி கலங்கி சஞ்சலத்துடன் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இருந்த இயேசு இப்பொழுது இல்லை.
எதிர்காலம் இருண்ட சூழ்நிலையை அவர்கள் அனுபவித்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பிரியமானவர்களே, பிரதம சீஷனாகிய பேதுரு என்ன சொல்லுகிறார்? மீன் பிடிக்க போவோம் வாருங்கள் என்று. சுக்கானை பிடித்து விசுவாச படகை செலுத்துவதற்கு மாறாக மீன் பிடிக்க போகலாம் என்று திசை மாறிய சீஷனாக பேதுரு செயல்படுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்கள், கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பேதுருவை பார்த்து இது நிமித்தமாய் தான் சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே. பேதுரு என்று கூட இப்பொழுது அவர் அழைக்கவில்லை. ஏனென்றால் இப்பொழுது பேதுரு பின்மாற்றத்தில் தள்ளப்பட்ட சீஷனாய் மாறி போனார். ஆனபடியால் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, அந்த வார்த்தை இவர்களை காட்டிலும் நீ என்மேல் அன்பா இருக்கிறாயா? ஒரு ஈட்டி அவர் நெஞ்சை பிளக்கிற வண்ணமாய் அந்த கேள்வி புறப்பட்டு சென்றது பேதுருவை நோக்கி. பிரியமானவர்களே, உடைக்கப்பட்டார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, உன்னுடைய நிலைமை என்ன? ஒரு நாளிலே தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்த நீ இன்றைக்கு மங்கும் திரியாய், நெறிந்த நாணலாய், தேங்கும் தண்ணீராய் இன்றைக்கு உன் ஆவிக்குரிய நிலைமை காணப்படுகிறதே. ஒரு நாளில் எத்தனை விசை தேவனை நினைத்து பார்த்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கோ அவர் நினைத்து பார்க்கவும் நேரமில்லையே. அன்றைக்கு அந்த பேதுருவை பார்த்து நோக்கி கேட்ட அந்த கேள்வி இன்றைக்கு சபையை பார்த்து இயேசு கேட்கிறவராயிருக்கிறார். இவர்களிலும் மற்றவர்களிலும் நீ என்னிடத்தில் அதிகமாய் அன்பு செலுத்துகிறாயா? பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்ட பேதுரு நிதானிக்கிறார், சிந்திக்கிறார். மனம் திரும்பி, ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்று அறிக்கை செய்கிறார். பிரியமானவர்களே, தன்னுடைய வாழ்வை இயேசுவுக்கு என்று அர்ப்பணிக்கிறார். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக இன்றைக்கும் ஆண்டவர் அதே நிலைமையை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் எவ்வளவாய் அவருடைய சமூகத்தை நேசிக்கிறோம், எவ்வளவாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம், எவ்வளவாய் அவர் பாதத்திலே காத்திருக்கிறோம், எவ்வளவாய் அவரில் நாம் நினைவாய் இருக்கிறோம். ஒரு பக்தன் பாடுகிறான், உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல்லுணவே, நாளெல்லாம் உம் நினைவே, நல்லுணவே, நாளெல்லாம் உம் நினைவே. நாளெல்லாம் அந்த பக்தன் சொல்லுகிறான், உம் நினைவாக நான் இருக்கிறேன் ஆண்டவரே.
கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவாராக. பிரியமானவர்களே, பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நான் உம்மையே நேசிக்கிறேன், நான் உண்மையிலே அதிகமாய் அன்பு கூறுகிறேன் என்று நீங்கள் முழு மனதோடு அவருக்கு முன்பாய் அறிக்கை செய்யுங்கள். இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே, நம்மை நாம் தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரத்திலே நாம் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அவரிடத்திலே உண்மையாய் அன்பு கூறுவோமானால் அனுதினமும் வரை நாம் தேடுவோம். ஆலயத்திற்கு ஒரு வாரமும் தவறாமல் நாம் வந்து பங்கு பெறுவோம். குறிப்பிட்ட நேரத்திலே தேவ சமூகத்திலே நாம் காணப்படுவோம். தேவ அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். பிரியமானவர்களே, இதிலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அநேகர் நாம் இதிலே குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். அந்த பேதுருவை நோக்கி பார்த்து இயேசு கேட்ட அதே கேள்வி, இவர்களிலும் என் மகனே, என் மகளே, நீ என்னிடத்தில் அதிகமாய் அன்பாய் இருக்கிறாய். Anyone can say, I had already attained perfectness. நான் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவனாய் இருக்கிறேன் என்று நம்மில் யாராவது சொல்லிக் கொள்ள கூடுமோ? Never. We know our deficiency and disabledness. நாம் நம்முடைய குறைவுகளையும் இயலாமையும் நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்மிடத்தில் அநேக குறைவுகள் உண்டு. Many more lapses are lying with us. குறைவுகள் அநேகத்தை நாம் நமக்குள்ளே வைத்திருக்கிறோம். பிரியமானவர்கள், ஆனபடியால் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், என்னிடத்தில் நீ அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா? கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, நாம் எல்லாவற்றையும் என்ன பண்றோம்? சோதித்து பார்க்கிறோம். போய் சுகரை சோதித்து பார்க்கிறோம், பிரஷரை சோதித்து பார்க்கிறோம், கொலஸ்ட்ராலை சோதித்து பார்க்கிறோம். முழுமையாய் நம்முடைய என்டையர் பாடியை நம்ம என்ன பண்றோம்? மெடிக்கல் செக்கப்புக்கு உட்படுத்தி நாம் பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை, தேவன் மேல் நம்ம வைத்த அன்பை எப்பொழுதாவது நாம் சோதித்து பார்த்திருக்கிறோமா? பிரியமானவர்களே, நம்மிலே காணப்படுகிற அநேக குறைவுகள். ஆண்டவரே, நான் போஜன பிரியனா இருக்கிறேனே, விதவிதமாய் ட்ரெஸ் பண்ணுகிற வஸ்திர பிரியனா இருக்கிறேனே, என் கண்களின் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து தேவ அன்புக்கு தூரமாக இருக்கிறேனே, என் பிரதிஷ்டை விட்டு விலகி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இழிவான ஆதாயத்திற்கு இடம் கொடுத்து நற்பெயரை கெடுத்துக் கொண்டிருக்கிறேனே. ஆண்டவரே, அந்த பேதுரு ஒரு வேளையிலே அவர் கூப்பிடுகிற வண்ணமாய், தேவனே என்னை ரட்சியும். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, அதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் தன் நிருபத்திலே 1 நிருபம் 2 அதிகாரம் 15 வசனம் என்ன சொல்லுகிறது? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பில்லை. கரெக்டா பாருங்க பிரியமானவர்களே, ஒரு வேடனுடைய அன்பு எப்படி அவன் இலக்கு நோக்கி அந்த அன்பு செயல்படுத்துகிறானோ, அப்படி ஆவிக்குரிய மக்களாகி நம்மை நோக்கி அப்போஸ்தலன் யோவான் சொல்லுகிறார், உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள். நீங்கள் அப்படி அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு உங்களிடத்திலே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே,
உலகம் பேய் மாமிசம் உதவாதே, போதுமே இயேசுவின் அன்பொன்றே. உலகம் பேய் மாமிசம் உதவாதே, போதுமே இயேசுவின் அன்பொன்றே. உள்ளமே நீ அவர் வேறாய், உள்ளமே நீ அவர் வேறாய், என்றென்றும் வாழ்ந்திட தத்தம் செய்வான். இயேசுவே நான் உந்தன் அடிமை, நீரே எஜமானாய் இருப்பதினாலே உம்மை விட மாட்டேன். இயேசுவே நான் உந்தன் அடிமை. உலகம் பேய் மாமிசம் உதவாதே. ஒரு பக்தன் அப்படி பாடுகிறார். பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ளவைகளிலே அன்பு கூறாதிருங்கள். அப்படி அன்பு கூர்ந்தால் ஆத்தும நேசர் மேல் உள்ள அன்பு வற்றி போகும். பிரியமானவர்கள், சபையே, இன்று முதல் உன் அன்பை தேவனின் மேல் ஊற்றிவிடு. அதைத்தான் உன்னை இரட்சித்த இயேசு விரும்புகிறார். கர்த்தருடைய நாம் மையப்படுவதா அதிகமாய் அன்பு கூறுவேன் என்று அவர் முகத்துக்கு முன்பாய் இன்றைக்கு நீ அறிக்கையிடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, வேதத்திலே இயேசுவின் மேல் அதிகமாய் அன்பு கூர்ந்த ஒரு சிலரை நான் உங்களுக்கு முன்பாய் கொண்டு வர விரும்புகிறேன். இயேசுவின் பாதத்தை ஒரு ஸ்திரீ ஓயாமல் முத்தமிட்டாளாம். அவளை குறித்து இயேசு சொல்லுகிறார், இவள் என் மேல் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. பிரியமானவர்களே, புதிய கல்லறை அரிமத்தியா ஊரான யோசேப்பு இயேசுவின் மேல் வைத்த அதிகமான அன்பை வெளிப்படுத்தும்படியாய் ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்கிறது. ஒருவரும் அடக்கம் பண்ணாத கல்லறை, ஒரு புதிய கல்லறை அவர் மேல் வைத்த அன்பினாலே அவன் அந்த கல்லறை இயேசுவை அடக்கம் பண்ணும்படியாக கொடுக்கிறான். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. சிலுவை வரை பின்பற்றிய சீஷனை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மற்ற 11 சீஷர்களும் கொல்கத்தா வரைக்கும் வரவில்லை. சிலுவை வரைக்கும் அவரை பின்பற்றி வந்த ஒரே சீஷன் யார் என்றால் அவன் அப்போஸ்தலனாகிய யோவான் மாத்திரமே. ஏன்? அவன் தேவனிடத்திலே, இயேசுவினிடத்திலே அதிகமாய் அன்பு கூர்ந்தான். மற்ற 11 சீஷர்களும் காணாமல் போனார்கள். ஆனால் இவன் ஒருவனோ அவர் மேல் அதிகமாய் அன்பு கூர்ந்தபடியால் சிலுவை வரை பின்பற்றி வந்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. எவ்வளவு பாடுகள் பெருகினாலும் கிறிஸ்து அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவின் மேல் வைத்த அன்பினாலே தன் வாழ்க்கையை முழுவதுமாய் அர்ப்பணித்தார். பாரபரி ஆகும் வரைக்கும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதே அவர் தன்னுடைய நோக்கமாய் கொண்டு செயல்பட்டார். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. ஆனபடியா பிரியமானவர்களே, எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரே, நான் இன்னும் உம்மை அதிகமாய் நேசிப்பேன், அதிகமாய் அன்பு கூறுவேன், உன் பரந்த மார்பிலே சாய்ந்து இளைப்பாறுவேன், உம்முடைய அன்பின் சாகரத்திலே மூழ்கி நான் உம்முடைய முகத்தை நான் தரிசிப்பேன் என்ற அறிக்கை நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்கள், கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால்
இன்னல் துன்பமே என் மேல் வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டான். இன்னல் துன்பமே என் மேல் வந்தாலும் நான் பின் திரும்பேனே. ஒரு பக்தன் இப்படியா பாடுகிறார். உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் தொழுது கொள்ளுவேன், என் முழு பலத்தோடு, என் முழு ஆத்மாவோடு, என் முழு சிந்தையோடு, என் முழு இருதயத்தோடு உம்மில் நான் அன்பு கூறுவேன். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இயற்கையிலே நாம் அதிகமாய் சில காரியங்களிலே அன்புக்கு நாம் இடம் கொடுத்து விடுகிறோம். நான் வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் பல வகையிலே என்னோடு இடைப்படுவார். அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் வாஞ்சிக்கிறோம். ஒரு மாணவன் மற்றவர்களை பார்க்கலும் அதிகமாய் மதிப்பெண்கள் பெற அவன் விரும்புகிறான். ஒரு அதிகாரி மற்ற அதிகாரிகளை காட்டிலும் அதிகமான சம்பளத்தை நான் சம்பாதிக்க வேண்டும் என்று அவருடைய முயற்சிகள் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒரு விசுவாசி மற்றவர்களை காட்டிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறதை பார்க்கிறோம். ஒரு விவசாயி கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் அதிகமான அறுவடையை நான் காண வேண்டும் என்று விரும்புகிறான். ஒரு போர் வீரன் இதுவரைக்கும் நடந்த யுத்தங்களை காட்டிலும் இனிமேல் நான் எதிர்கொள்ளுகிற யுத்தத்திலே அதிகமாக நான் ஈடுபாடு கொண்டு ஜெயத்தை நான் பெற வேண்டும் என்று விரும்புகிறான். இவை ஒவ்வொன்றிலும் அதிகமாய் 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 என்ற ஒரு வார்த்தை நாம் பிரயோஜனப்படுத்துகிறோம். ஒரு ஊழியக்காரனுடைய வாஞ்சை அதிகமாய் ஆத்துமாக்களை இந்த வருஷத்திலே பெற வேண்டும் என்ற எண்ணம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனபடியால் பிரியமானவர்களே, இனி காலம் குறுகலாய் நமக்கு காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேத வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாசல் அண்டையிலே வந்து நிற்கிறார். இன்னும் இதை நாம் அறியாதிருக்கிறோம். பிரியமானவர்களே, எபேசியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள். Finding out what is acceptable to the God. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள். 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி. Awake, you who sleep, arise from the dead. மரித்தோரை விட்டு எழுந்திரு. தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூறு. கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். 16ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நாட்கள் பொல்லாதவைகளானது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Redeem the time because the days are evil. நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் திருச்சபையே, தேவ ஜனமே, கடந்த காலத்தை ஒரு கதையை போல் நாம் கழித்து போட்டிருக்கலாம். இனிவரும் நாட்கள் பேதுருவை பார்த்து இயேசு கேட்ட வண்ணமாக, என் மகனே, என் மகளே, இவர்களை காட்டிலும் நீ என் மேல் அன்பாக இருக்கிறாயா? முகத்துக்கு முகம் பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி. பேதுரு உள்ளம் உடைக்கப்பட்டார். அன்று முதல் அவர் தன்னை ஆண்டவருக்கு முழுவதுமாய் அர்ப்பணித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த செய்தியின் மூலமாய் ஒரு தீர்மானத்திற்குள் நாம் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்று முதல் ஆண்டவரே, உம்மை அதிகமாய் நேசிப்பேன், உம்மை அதிகமாய் அன்பு கூறுவேன், உமக்காக நான் வாழ்வேன்
இப்படியெல்லாம் நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் பிரியமானவர்களே அவர் கிட்ட வந்து நம்மை உச்சி மோது ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவது. ஆனால் தான் அப்படி கேட்கிறார், இவர்களிலும் என்மேல் நீ அதிகமாய் அன்பு கூறுகிறாயா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, மார்க் 10ஆம் அதிகாரம் 28, 29, 30. மார்க் 10ஆம் அதிகாரம் 28, 29, 30 என்ன சொல்லுகிறது? அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி உண்மையில் அதிகமாக அன்பு கூர்ந்ததினாலே எல்லாவற்றையும் நாங்கள் என்ன பண்ணோம்? அப்படியே விட்டு உண்மை நாங்கள் பின்தொடர்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. அடுத்து அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உன் நாமத்தின் நிமித்தம் உண்மையிலே நாங்கள் அதிகமாக அன்பு கூர்ந்த நிமித்தம் பேதுரு சொல்லுகிறார், எல்லாவற்றையும் விட்டு உம்மை நாங்கள் பின்தொடர்ந்தோமே, நீர் எதை கொடுக்க போகிறீர் எங்களுக்கு? பிரியமானவர்களே, வாசித்த வேத வசனங்களிலே இவைகளெல்லாம் யார் விட்டு என் மேல் அதிகமாக அன்பு கூர்ந்து சுவிசேஷத்தின் நிமித்தமாக தங்களை அர்ப்பணித்தார்களோ, இவைகளெல்லாம் விட வேண்டும் என்றால் அவைகள் மேல் உள்ள அன்பை வெறுத்து இயேசு மேல் யார் அன்புள்ளவர்களாய் திருப்பப்படுகிறார்களோ அவர்கள் தான் இவைகளை எல்லாம் வெறுக்கும் ஒரு இருதயம் அவர்களுக்குள் உருவாக்கப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, அவர்கள் தான் இயேசுவிடத்திலே அதிகமாய் அன்பு கூறுவோர்களுக்கு அடையாளம் உள்ள மக்களால் காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் யார் என்னில் அதிகமாய் அன்பு கூறுகிறார்களோ அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் ஜனங்கள் மத்தியிலே நான் வைத்து மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அந்தபடியால் இந்த செய்தி நிறைவுக்கு நாம் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இவர்களிலும் நீங்கள் என்மேல் அதிகமாய் அன்பாய் இருக்கிறீர்களா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று பேதுரு சொல்லுகிற வண்ணமாய் நாங்களும் உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் அதிகமாக அன்பு கூர்ந்து உம்மையே நாங்கள் பின்பற்றுவோம் ஆண்டவரே. இனி எங்கள் வாழ்வின் நோக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான் ஆண்டவரே. என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். இரவும் பகலும் உம்மோடுதான் இருப்பேன். என்ன நின்றாலும் உம்மோடு தான் இருப்பேன்.
எப்போதுமே உம்மோடு தான் இருப்பேன். எப்போதுமே உம்மோடு தான் இருப்பேன். என் வாழ்வில் முழு ஏக்கமெல்லாம் உம்மை நேசித்து வாழ்வதுதான். என் வாழ்வில் முழு ஏக்கமெல்லாம் உம்மை நேசித்து வாழ்வதுதான். இரவும் பகலும் உம்மைத்தான் நான் நேசிப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மைத்தான் நான் நேசிப்பேன். எப்போதுமே உம்மைத்தான் நான் நேசிப்பேன். எப்போதுமே உம்மைத்தான் நான் நேசிப்பேன். பிரியமானவர்களே, அதிகமாக யார் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு தான் அதிகமான பொறுப்புகளை தேவன் கொடுப்பார். அதிகமாக எடுத்து பயன்படுத்துவார். அதிகமாக ஆத்துமாக்களை தருவார். பிரியமானவர்களே, அந்த தேவன் அவர் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இந்த செய்தியின் மூலமாக இன்று முதல் நான் உலகத்தில் உள்ளவர்களிலும் இனி நான் அதிகமாய் அன்பு கூற மாட்டேன். இயேசுவே, உம்மையே நான் நேசிக்கிறவனாய் இருப்பேன். இம்மைக்கும் மறுமைக்கும் நீரே என் ஆத்மாவிற்கு உத்தரவாதம் உள்ள தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இனி நான் உமக்காய் வாழ்வேன் ஆண்டவரே. என்னை முழுவதும் உமக்காய் நான் அர்ப்பணிக்கிறேன். உங்களுடைய அன்பை விட்டு விலகாத என் ஆயுள் முழுவதும் நீர் என்னை நடத்துவீராக. உம்மை தரிசிக்கும் நாள் வரைக்கும் என் அன்பு குறையாதபடிக்கு உம்மையே நான் பின்பற்றுவேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு முன்பாய் நம்மை நாம் தாழ்த்தி ஒப்புக்கொள்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியின் மூலமாய் எங்களுடைய அன்பு உம்மேல் எவ்வளவு இருக்கிறது என்பதை நாங்கள் நிதானித்து பார்க்கபடியாக நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்று முதல் நாங்கள் உம்மேல் அதிகமாய் அன்பு கூர்ந்து எங்கள் வாழ்நாட்களை உமக்காய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செயல்படுவோம் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்தும். உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். தம் ஜனங்களின் சிறையிருப்பை இன்றே திருப்புவார். முன் குறித்த தேசத்திலே நன்றே நாட்டுவார். இயேசு நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். இயேசு நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.